இந்த கதையில் 4 பேர் இருக்கிறாங்கங்க. அந்த 4 பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பேர் அன்பு, ஒருத்தன் பேர் மதி, இன்னொருத்தன் பேர் கதிர், இன்னொருத்தன் பேர் முகில். அப்படி இருக்கும்போது இதில் அன்புன்றவன் அறிவானவன், அன்பானவன், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே இருப்பான். இந்த கதிர்ன்றவன் முன்கோபக்காரங்க, அவன் பலத்தை காட்டுறவன், மூர்க்கத்தனமானவன். இந்த முகில்ன்றவன் சோம்பேறிங்க, ஆனால் எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு நினைப்பான். அவன் ஒரு முட்டா பைய. அதுக்கடுத்து இந்த மதின்றவன் புத்திசாலியாகவும் இருப்பான், அறிவாளியாகவும் இருப்பாங்க. இவனுங்க ஒரு நாள் காட்டு வழியாக போயின்னு இருக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த காட்டில் ஒரு கிணறு இருந்தது. கிணறுக்கு பக்கத்துலேயே ஒரு கல்வெட்டு இருந்ததுங்க. அந்த கல்வெட்டை பார்த்து இவனு 4 பேர் பேசிக்கிறானுங்க. என்ன பேசுகிறானுங்கன்னு பாருங்களேன். இந்த அன்பு சொல்கிறான், டேய் என்கிட்ட அன்பு இருக்குது, நல்லதெல்லாம் நடக்கணும் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் வச்சுருந்தான். அதை எடுத்து இந்த கிணறுல போடுறான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்குது இந்த கிணறுன்னா, நமக்கு என்ன போடுறோமோ அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றதுனால இவன் பிஸ்கட் பாக்கெட் போட்டான் பாருங்க. அவன் எண்ணமும் வேண்டின்னு போட்டான். எல்லாருக்கும் இங்கே இருக்கிற காட்டில் வாழற எல்லாருக்கும் வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கணும்னு விருப்பப்பட்டான் பாருங்க. அதே மாதிரி பாக்கெட்டாக பிஸ்கட் பாக்கெட் வருதுங்க. அட்சய பாத்திரம் மாதிரி எல்லாம் பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டு பசி ஆறி போட்டாங்க. அப்புறம் இந்த அறிவாளிக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட சின்னதாக ஒரு புக் வச்சிருந்தான். அறிவு வளர்த்துக்கிறதுக்காக அவன் புக்கு வச்சுனே தான் தெரியவான். அந்த சமயத்தில் சரி நம்ம அறிவு வளர்த்துக்கலான்னு சொல்லி எடுத்துன்னு வந்தோமே, இங்கே காட்டில் இருக்கிற அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவு வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு கணத்தில் ஒரு புக்கை போடுறாங்க. அந்த புக்கு என்ன ஆகி போச்சு, பெரிய அளவில் புக்காக வந்துச்சு. பெரிய அறிவாளியாக வராங்களாம் காட்டில் இருக்கிறவங்க. அப்புறம் இந்த முட்டா பீஸுக்கிறான் பாருங்க, அந்த நல்ல வலுவாக இருப்பான் பாருங்க, மூர்க்கத்தனமாக இருப்பான் பாருங்க, கோபக்காரனாக இருப்பான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், ட்ரௌசர் போட்டுக்கிறவன் தான், அவன் ட்ரௌசர் பாண்டின்னு கூட சொல்லாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவன் கையில் வச்ச தண்டாலை தூக்கி உள்ளே போட்டாங்க. அந்த தண்டால் என்ன ஆச்சு, புகையாக புகைஞ்சு போச்சுங்க. அதால் பலுவை திருப்பி கொடுக்க முடியாமல் புகைஞ்சு போச்சு. அப்புறம் அங்கே காட்டில் பலசாலியாக இருந்தவங்களாம் கூட பலம் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கடுத்து இவன் வந்தாமங்கிறங்க, அவன் முகில் வந்தான் பாருங்க, சோம்பேறி பையன். அவன் சோம்பேறியாக இருக்கிறான். ஆனால் எனக்கு வந்து பெரிய பெரிய நகை கட்டியாக வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், கல்லை தூக்கி கீழே போட்டாங்க. கல்லை தூக்கி கீழே போட்டானோ இல்லையோங்க, தடால் திடால்னு கல்லாக வந்து அவன் மேலே விழுந்துச்சுங்க. இப்படியா வந்து இவங்க கதை போயிடுச்சுங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, நீதி இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதாங்க திரும்பி வரும். நம்ம இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா நம்மளுக்கு தன்னாலும் சாப்பாடு வருங்க, இல்லைன்னா சாப்பாடு வராதுங்க. இந்த கதை அதாங்க சொல்லுது. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.